முழுமையான ஈடுபாட்டுடன் உங்களுடைய வாழ்க்கையாக இதை பார்த்தால் கதை நடந்த காலத்தில் நீங்களும் உடன் நடந்து வரலாம். வேறு யாரோ ஒருவரின் கதைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டாம். உங்களுடைய அனுபவமாக நீங்கள் இதை பார்க்க வேண்டும் என நாம் விரும்புகிறோம். இன்றைய உங்கள் நம்பிக்கைகள், சரி தவறுகள், விதிமுறைகள் என எதுவாக இருந்தாலும் அதை 5000 வருடங்களுக்கு முன் வாழ்ந்த மனிதர்களின் மீது திணித்து ஒப்பிட்டு பார்ப்பது நமக்கு வேண்டாம். அது நியாயமானதாகவும் இருக்காது. அவர்களை அப்படியே ஏற்றுக்கொண்டு அவர்களைப் போலவே சிந்தித்து அவர்களாகவே மாறி அன்றைய வாழ்க்கையை வாழ்ந்து பாருங்கள். பூமிக்கும் மற்ற உயிரினங்களுக்குமான பரிமாற்றம் அன்றைய சூழ்நிலையில் சாதாரண நிகழ்வாக இருந்தது. உங்களால் நம்பவே முடியாத பல அம்சங்கள் மகாபாரதத்தில் இருக்கிறது. நீங்கள் எதையுமே நம்பாமல் இருக்க தேவையில்லை. இப்போது 21ஆம் நூற்றாண்டில் எதையும் அப்படியே ஏற்றுக்கொள்வதை விட எல்லாவற்றையும் பிரித்து பார்ப்பதற்கு மதிப்பு அதிகமாக இருக்கிறது. ஆனால் இப்போது இந்த கதையில் வரும் மனிதர்கள், மிருகங்கள், யட்சர்கள், கிண்ணறர்கள், பூதகணங்கள், தேவர்கள், தேவிகள் என யாராக இருந்தாலும் அவர்களை அப்படியே நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என நாம் விரும்புகிறோம். அப்போதுதான் இது ஏன் இப்படி நடந்தது என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். எந்த விதத்தில் இந்த கதை உங்களுடன் சம்பந்தமாக இருக்கிறது என்பதும் முக்கியமானது. பிரித்து பார்க்கும் மனநிலையோடு அணுகும்போது இந்த கதையின் உயிரோட்டத்தையும் நோக்கத்தையும் நீங்கள் தொலைத்துவிடக்கூடும்.